கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்திக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது நினைவு கூறுதல். அதாவது வரும் நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூற இருக்கிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்குரிய பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா நினைவு கூறுதல், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்ப முக்கியத்துவங்கும் போது இந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கிறதுனால என்ன பயன், அப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதனால உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, அடுத்து இந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், நாம கடைபிடிக்க வேண்டிய குணலட்சணங்கள். அதாவது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய குணலட்சணம் ஆசரிக்கிறதுக்கு முன்பு, ஆசரிக்கும் போது, ஆசரிச்சதுக்கு பின்பு அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய குணலட்சணங்கள் எப்படிப்பட்டதா, நம்முடைய மனநிலைகள் இதை ஆசரிக்கும் போது எப்படிப்பட்டதா இருக்கணும். அடுத்து ஒரு சமயம் வேதம் சொல்லியபடி ஆயத்தம் இல்லாம நம்ம ஏனோ தானோ வென்று நம்ம ஆசரிச்சோம் அப்படின்னா அதற்குரிய பலன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் இருக்கீங்கல்ல? சரி. அப்ப அன்புக்குரிய சகோதரர், முதலாவது இந்த நினைவு கூறுதலை ஆசரிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, எதுக்காக நாம் இந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, முதலாவது நாம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில முதலாவது அந்த புது சிருஷ்டியினுடைய ஆரம்ப நிலை, அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னதுங்க? ஞான ஸ்நான உடன்படிக்கை. இது நம்ம முக்கியமா ஒவ்வொருத்தரும் செய்திருக்கணும். அதை செய்திருக்கும் போது நமக்குள்ள அந்த புது சிருஷ்டியே என்னவாகுதுன்னா கரு உருவாகுது அப்படின்னு கூட பாக்குறோம். இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா செஞ்சிருக்கணும். அடுத்து ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நினைவு கூறுதல். இதுதான் இந்த ரெண்டு விஷயங்கள் தேவனுடைய பிள்ளைகளான நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஏன் பிரதர் இதை செய்யணும், எந்த அளவுக்கு இது முக்கியம்னா, இது இரண்டையும் யார் செஞ்சிருக்கிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். அவர் முதலாவது உடன்படிக்கை ஞானஸ்நானம் எடுத்தாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவரும் கூட இந்த நினைவு கூறுதலை என்ன பண்ணார், நமக்கு ஒரு முன் அடையாளமா அவர் செஞ்சு வச்சுட்டு அங்க போனார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப இந்த நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்லி பாக்குறோமே, இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதலாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது கடைசி வாதை, மொத்தம் 10 வாதைகள் நம்ம பார்க்கிறோம். அதுல கடைசி வாதை என்னதுங்க? தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்ப இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்துக்கு தான் அதுல இருந்து இவங்க வெளியே வர்றதுக்கும், அதுல அந்த தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படுறதுக்கும் தேவன் சொல்லிட்ட முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த பஸ்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பஸ்காவை ஆசரிக்கும் போது அந்த இஸ்ரேல் ஜனங்களினுடைய தலைப்பிள்ளைகள் என்ன ஆகுறாங்க, அங்க காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை ஆசரிச்ச பின்னாடி ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன சொன்னார் அப்படின்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 12:14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். நல்ல கவனிங்க. அந்த நாள் எந்த நாள்? அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அந்த ராத்திரியில அவங்க ஆசரிச்சிட்ட அந்த ஒரு பஸ்கா, அதை சொல்லும் போது அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாய் நீங்க என்ன பண்ணணும்னா இனி வரும் நாட்கள் அதை ஆசரிக்கணும். எது வரைக்கும் ஆசரிக்கணுங்க? உங்கள் தலைமுறை தோறும் எப்படி ஆசரிக்கணுமா? நித்திய நியமமாக ஆசரிக்கணும். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதல் தேவன் கொடுத்துட்ட பிரமாணம் என்ன தெரியுங்களா? நியாய பிரமாணத்துல சீனாய் மலையில மோசையை கூப்பிட்டு 10 கட்டளைகள் கொடுத்தாரு. அதான் முதல் பிரமாணமான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. எது முதல் பிரமாணம் தெரியுங்களா? எகிப்து தேசத்துல இருக்கும் போதே தேவன் கொடுத்துட்டதுதான் இந்த ஒரு பிரமாணம் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். வசனம் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 13:9. யாத்திராகமம் 13:9. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு
இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். சரிங்களா? இதுதான் இங்கதான் நியாயப்பிரமாணத்தையே தேவன் ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பொதுவா நியாயப்பிரமாணம் எங்க கொடுத்தாருன்னா என்ன சொல்லுவாங்க? அது வனாந்தரத்தில் நடத்திட்டு வரும்போது சீனாய் மலையில வச்சு மோசை மூலமா நியாயப்பிரமாணம் கொடுத்தாருமோ, அது உண்மைதான். அதுல எந்த உதவும் இல்லை. ஆனா முதல் பிரமாணம் எங்க தெரியுங்களா ஆரம்பிச்சிட்டாரு? இங்கேயே ஆரம்பிச்சிட்டாருங்க. இங்க சொல்லும் போதுதான் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிட்டு தான், கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஒரு நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுதுன்னு இங்க ஒரு பிரமாணத்தை முதல் அங்க கொடுக்கிறார் அப்படின்னு கூட பாக்குறோம். பாருங்க, அங்க சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா உன் கையிலே ஒரு அடையாளமாகவும், அதான் இன்னைக்கு நினைக்கிறேன் ஒரு சிலர் கையில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கயிறு கட்டிட்டு இருக்கிறாங்களே, இதை வச்சுதான் அது வந்துச்சா அப்படின்னு தெரியல. அடுத்து என்ன சொல்றாரு, உன் கண்களின் நடுவே அப்படின்னா என்னதுங்க? 2 கண்ணுங்களுக்கு நடுவுல என்ன வைக்கிறாங்க? பொதுவா பொட்டு வைக்கிறாங்க, விபூதி வைக்கிறாங்க. இதெல்லாம் அங்கிருந்து வந்துருச்சா நமக்கு சரியா தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இங்க ஆண்டவர் சொல்லும் போது உன் கையில இதை ஒரு அடையாளமா வச்சுக்க, கண்களின் நடுவே இது ஒரு ஞாபகக்குறியா வச்சுக்க, நினைப்பூட்டுதலா அப்படின்னு சொல்லிட்டு தான், பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்ல, இந்த நினைவு கூறுதலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து ஆண்டவர் கூட்டிட்டு வரும்போதே முதல் பிரமாணமா அவங்களுக்கு கொடுத்தது இந்த பஸ்கா. இதுல இருந்து வந்ததுதான் எதாவதுங்க இந்த நினைவு கூறுதல். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க, வனாந்தரத்துல வந்து கானான் தேசம் வந்துட்டாங்க. இப்ப இத சரிவர அவங்க ஆசரிச்சாங்களான்னா சரியா ஆசரிச்சாங்க. ஆனா இதுல தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு, அந்த எகிப்து தேசத்துல எப்படி ஆசரிச்சாங்களோ அதே மாதிரி ஆசரிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாரா? அப்படியே ஆசரிச்சாங்களான்னா நிச்சயமா என்ன சொல்லாங்க, இல்ல. இவங்க அங்க கானான் தேசம் வந்து பின்னாடி அதே மாதிரி நைட்ல 10ஆம் தேதி ஒரு ஆடை பிடிச்சி 14ஆம் தேதி அதே மாதிரி நைட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு அந்த ஆட்டு ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை எல்லாம் பூசிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா? இல்லைங்க. நிறைய மாற்றங்கள் என்ன பண்ணாருன்னா, காலத்துக்கு தகுந்தாற் போல அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துச்சு. எகிப்து தேசத்துல ஆடுதான், ஆடு மட்டும் தான் அடிச்சாங்க. ஆனா கானான் தேசம் வந்த பின்னாடி எது கூட அடிச்சாங்க தெரியுங்களா? ஆட்டுக்கு பதிலா மாடை கூட அடிச்சாங்க. சரிங்களா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க இந்த ரத்தம் பூசி இது பண்ணாங்க இல்லைங்களா எகிப்து தேசத்துல, அது இங்க கானான் தேசம் வந்த பின்னாடி இல்ல அப்படின்னு பாக்குறோம். அடுத்து இந்த பஸ்கா அந்த பிரமாணத்தை அவங்க எங்க ஆசரிச்சாங்க? வீட்டுல ஆசரிச்சாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, ஆசரிப்பு கூடாரத்துல வந்து ஆசரிச்சாங்க. சரிங்களா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதை யாரெல்லாம் ஆசரிச்சானா ஆண்கள் மாத்திரம் ஆசரிச்சாங்க. எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கோ? சரிங்களா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க எகிப்து தேசத்துல அந்த ஆட்டு மாംசத்தை எப்படி சாப்பிடணும்? சுட்டு சாப்பிடணும். சரிங்களா? சுட்டு சாப்பிடணும். ஆனா கானான் தேசம் வந்த பின்னாடி என்ன தெரியுங்களா கொடுத்துட்டாரு? எண்ணெயில பொரிச்சு கூட என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிரமாணங்கள் அங்க கொடுக்கப்பட்டுச்சுன்னு பாக்குறோம். அடுத்து அங்க வந்து அந்த நைட்ல தான், அந்த டைம்ல தான் அதை செஞ்சாங்க. இவங்க பகல்ல, ஏன்னா இது பண்டிகையா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பகல்ல கூட ஆசரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்குங்களா? இல்ல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? புதுசா இருந்தா நீங்க ஒண்ணு பண்ணணும். என்னன்னா, நம்ம போன வருஷமே நம்ம பேசியிருக்கோம். அதாவது பஸ்காவின் வரலாறும் அதில் ஏற்பட்ட மாற்றங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் நம்ம பேசியிருக்கிறோம். நீங்க யூடியூப்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல அந்த நினைவு கூறுதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா அதை இப்ப நம்ம எடுக்க முடியாது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுங்க, அதையும் கூட எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ மாற்றங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசம் வந்த பின்னாடி இவங்களாம் மாத்திக்கலைங்க. தேவனே அவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா இது போன்ற மாற்றங்களை அங்க கொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்படியா இஸ்ரேல் ஜனங்கள் கானான் வந்துட்டாலும் இவங்க இந்த பஸ்காவை என்ன பண்ணலன்னா அவங்க விடல. அதை அவங்க காலகாலமா ஒரு சில நாட்கள் ஆசரிக்காம போனா கூட எசேக்கியா ராஜா காலம், யோசியா ராஜா காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா என்ன பண்ணாங்கன்னா இந்த பஸ்காவை ஆசரிச்சாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். சரி, இப்ப இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படியா இந்த பஸ்காவின் பிரமாணம் அங்க ஆசரிக்கப்பட்டுச்சு. இப்ப புதிய ஏற்பாட்டு காலம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவரும் கூட 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணாருங்க, பஸ்காவை ஆசரிச்சார். சின்ன பிள்ளைகள்ல இருந்து ஆசரிச்சிருப்பாரா? ஏன்னா பஸ்கா பண்டிகைக்கெல்லாம் எங்க வந்தாங்க, கலிலேயாவில இருந்து எருசலேமுக்கு வந்துட்டு போனாங்க. சரிங்களா? அதே மாதிரி அவர் உடன்படிக்கை செஞ்ச பின்னாடியும் கூட அவர் என்ன பண்ணாருன்னா இதே பஸ்காவை அவரும் கூட என்ன பண்ணாருன்னா ஆசரிச்சாங்க. இப்ப என்ன பண்ணாருன்னா கடைசியா 33 வயசுல அந்த கடைசியா என்ன பண்ணார்னா அவருடைய பஸ்கா அந்த நாள் வரும்போதுதான் இப்ப என்ன பண்ணார்னா அதுக்கு பதிலா இதுவரைக்கும் அவங்க ஆசரிச்சுட்டு வந்தாங்க இல்லைங்களா,
அந்த முறைமைக்கு பதிலா இப்ப புதுசா என்ன பண்றாருன்னா, ஒரு முறைமையை என்ன பண்றாருன்னா, அங்க அவர் ரெடி பண்றார் அப்படின்னு கூட பாக்குறோம். தன்னுடைய சீசர்களை கூப்பிட்டுட்டாரு, எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு. இதுவரைக்கும் அவங்க ஆசரிச்ச பஸ்காவெல்லாம் அவங்க நியாயப்பிரமாணத்துல எப்படி சொல்லி இருந்துச்சோ, ஏற்கனவே அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படி ஆசரிச்சுட்டு வந்தாங்களோ அதே போலதான் அந்த பஸ்கா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இப்பதான் முக்கியமான ஒரு காரியம் அவங்க பண்றாரு. நம்ம எடுத்து வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 26 முதல் 28 வரைக்கும். மத்தேயு 26 26 முதல் 28 வரைக்கும். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து, இங்கதான் புதுசா சீசர்களுக்கே ஒரு காரியம் காணப்படுது. அங்க இருந்த 2 பொருட்கள், அந்த மேல் வீட்டு அறையில இருக்குது 2 பொருட்கள், அப்பமும் இருக்கு, திராட்சை ரசமும் இருக்கு. அது 2ஐயும் எடுத்து ஆசீர்வதித்து, இந்த அப்பத்தை எடுத்து என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கும் கூட நம்ம அந்த நினைவு கூறுதலை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமா மூப்பர்கள் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது அந்த அப்பத்தை என்ன பண்ணணும்? ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு அதை பிட்டு சகோதர சகோதரிகளுக்கு எடுத்த உடனே கொண்டு போய் கொடுத்து அவங்க பிடுற மாதிரி செய்யக்கூடாதுங்க. முதலாவது அவங்க என்ன பண்ணணும்? அதை 2ஆ பிட்டு ஜெபம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணணும்னா சகோதர சகோதரிகள்கிட்ட அதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். இப்பதான் முதல் அங்க ஒரு காரியத்தை, மாற்றத்தை அங்க கொண்டு வராது. இதுவரைக்கும் அவங்க ஆசரிச்சதெல்லாம் வேற வகையில இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு கூட ஒரு டவுட் வந்திருக்கும், என்ன பிரதர், நம்ம அந்த யாத்ராகமும் அந்த 12ஆம் அதிகாரத்துல சொன்னதையே தனமே நிழல் பொருளா நம்ம பார்த்து ஆசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த தடி எதை குறிக்குது, பெல்ட் எதை குறிக்குது, அந்த மாம்சத்தை நெருப்புல சுட்டது எதை குறிக்குது, அதோட கசப்பான கீரையை சேர்த்தது எதை குறிக்குது, இதைத்தான் நம்ம அடையாளங்களா பார்ப்போம். இப்ப இடையில ஆட்டுக்கு பதிலா மாடு வந்துருச்சுங்கிறீங்க. இதெல்லாம் வந்துருச்சு, அப்ப இதையெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. நமக்கு பழைய ஏற்பாடு இப்ப என்ன ஆகல, அது ஒரு நிழல் தான். இப்ப பொருளா வரும்போதுதான் இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதுதான் இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா நம்ம கவனிக்கணும். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நினைவு கூறுதலின் முக்கியத்துவம் என்னன்னா, இதனுடைய வரலாறு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துட்டார் ஒரு முதல் பிரமாணம், அது பஸ்கா பண்டிகை. இதை தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் ஆசரிச்சுட்டே வர்றாங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள்ல நைட் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு புதிய பிரமாணத்தை சீசர்களுக்கு கொண்டு வரார். என்ன கொண்டு வரார்னா, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா பானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்துட்டார். அதுக்கப்புறம் பரிசுத்தாவிய மேல் வீட்டறையில அப்போஸ்தலர்கள் சீசர்கள்லாம் பெற்றுக்கொண்டாங்க. இதுக்கப்புறம் நாட்கள் போகுது. அவங்க எப்படி ஆசரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நமக்கு வேதத்துல இல்ல. ஆனா இப்ப அப்போஸ்தலன் பவுல் என்ன ஆகுறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மகிமையின் கிறிஸ்துவை என்ன பண்றாருங்க, தரிசிக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, பவுல் அப்போஸ்தலனுக்கு விசேஷமா நிறைய காரியங்களை வெளிப்படுத்துறார். அந்தி கிறிஸ்துனா யார், வரப்போகிற ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பாக்குறோம். எல்லாம் நிருபங்கள் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தும் போதுதான் முக்கியமான ஒரு காரியத்தை பவுல் மறந்துடாம இதை சபைக்கு நீ சொல்லு அப்படின்னு சொன்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுலுக்கு அப்படி என்ன காரியம் சொன்னாரு? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரைக்கும். 1 கொரிந்தியர் 11 23 முதல் 26 வரைக்கும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நல்லா கவனிங்க. இத நான் என் இஷ்டத்துக்கு சொல்லிடல. ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் செஞ்சுட்டு வந்தாங்கிறதுக்காக இதை நான் சொல்லல. நேரடியா அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒப்புவிக்கிற இந்த காரியத்தை யாருக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டேன். அதாங்க இதனுடைய முக்கியத்துவம். ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இதை ஆசரிக்கும் போது கவனம் வைக்கணும். இது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாகவோ ஏதோ எல்லாரும் ஆசரிக்கிறாங்கன்னு இல்லைங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது இதை கர்த்தரிடத்திலிருந்து இதை நான் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில்
கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இதை நீ சபைக்கு சொல்லுன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கூட பாக்குறோம். அடுத்த வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 24வது வசனத்திலையும் அதை பார்க்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ங்கிறாரு. 25வது வசனத்திலையும் பார்க்கிறோம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இதுதாங்க இந்த நினைவு கூறுதலினுடைய முக்கியத்துவம். இது எங்க ஆரம்பிச்சிச்சு? எகிப்துல ஆரம்பிச்சிச்சு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதுக்கு ஒரு பஸ்கா பிரமாணமா அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரமாவும் ரத்தமாவும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து சபைக்கு வைத்துட்டு போறாரு. இது அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னா வலியுறுத்தி அங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். அப்ப இதை ஆசரிக்கிறதுனால நம்ம சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல பங்கு பெறும் போதெல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லக்கூடிய காரியம், நீங்க பட்ட பாடுகளுக்கு நானும் பங்காளி. ஆண்டவரே, நீங்க ஒரு பாடுகள் இந்த பூமியில பட்டுட்டீங்க, இதுல நானும் கூட பங்கெடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம என்ன தெரியுங்களா பண்றோம்? அடையாளப்படுத்திட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு விருந்து வீட்டுக்கு போறோம். அந்த விருந்து வீட்டுக்கு நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. நம்மளும் போய் அந்த விருந்து வீட்டுல போய் நம்மளும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு ஒரு சில பிரசன்டேஷன் கொடுத்து வரோம் இல்லைங்களா? அப்படித்தானே? இதன் மூலமா நம்ம சொல்ல வர விஷயம் என்ன? உங்க சந்தோஷத்துல நானும் கூட என்ன பண்றேன்? பங்கெடுத்துக்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு துக்க வீடு, ஒரு சாவாய் போச்சு, நம்மளும் அந்த வீட்டுல போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம வர்றோம்னா அதன் மூலமா நம்ம சொல்ல வர விஷயம் என்ன? உங்க துக்கத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன்னு அர்த்தம். இதே போல இந்த நினைவு கூறுதல் ஆசரிக்கிறதுனால நம்ம சொல்ல வர விஷயம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, உங்க பாடுகள்ல நானும் கூட பங்கெடுத்துக்கிறேன். அப்ப நீங்க பட்ட பாடுகள்ல நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன், எனக்கு அதுல ஒரு வாய்ப்பு கொடுங்கிறத தான் இந்த நினைவு கூறுதல் ஆசரிக்கும் போது நாம சொல்ல வந்துட்ட ஒரு காரியம். அப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு மறுபடியும் அன்புக்குரிய சகோதரர்களை பார்க்கும்போது மறந்துடக்கூடாது. இந்த நினைவு கூறுதலை நம்ம ஆசரிக்கும் போது ஒவ்வொரு வருடமும் ஒரு சிலர் மற்ற சபைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா வார வாரம் ஆசரிக்கிறவங்க இருக்காங்க, மாசம் மாசம் ஆசரிக்கிறவங்க இருக்கிறாங்க. இதை நம்ம குறை சொல்றதில்ல. நாம அறிந்து கொண்ட இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஒருத்தருடைய மரண நாள்ல தான் என்ன பண்ணணுங்க, அந்த மரண நாளை நினைவு கூறணும். அதாவது அப்ப மற்ற நாள் நினைவு கூறக்கூடாது. அவர் தானே மனசுல நம்ம நினைவு கூறலாம். ஆனா அந்த நினைவு கூறுதலின் ஆசரிப்பை நம்ம என்ன பண்றோம்னா, அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த அந்த ஒரு நினைவு நாள்ல தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களா நாம அங்க இருக்கிறோம். அப்ப இது எந்த அளவுக்கு முக்கியங்கும் போது, மகிமையில இயேசு கிறிஸ்து போன பின்னாடி அப்போஸ்தலன் பவுலுக்கு சொல்லி சபைக்கு சொல்லி இதை செய்ய சொன்னதுனால இது அவ்வளவு ஒரு விலையேற பெற்ற முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்ப முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம், இந்த நினைவு கூறுதலின் முக்கியத்துவம், ஏன் இதை நம்ம ஆசரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது காரியம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இதுதாங்க நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை சரிவர நம்ம ஆசரிக்கும் போது நமக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னது? கடைசி நாளில் நான் அவனை என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன். இது ஏதோ முழு உலகத்துக்கு கிடைக்க போகிற பொதுவான ரட்சிப்பை பத்தி இது சொல்லலைங்க. சபை வகுப்பாருக்கு கிடைக்க போகிற அந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து தான் இது சொல்ல வருது. கடைசி நாளில் எழுப்புவேன். இன்னொரு ஆசீர்வாதம் யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்.
இதை நம்ம புசிக்கும் போது, இதை அனுசரிக்கும் போது அங்க நடக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம். அதே மாதிரி அவரும் நமக்குள்ள என்ன ஆகுறாருங்க, நிலைத்திருக்கிறார். இது நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம். இன்னொன்று கூட சகோதரர்கள் சொல்லும் போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை ஆசரிக்கிறதுனால ஒரு வருடத்தை என்ன தெரியுங்களா பண்றோம், புதுப்பித்துக் கொள்ளுகிறோமா, ரினியூவல் ஆகுது. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு புதுப்பித்தலுக்குள்ள வருது. அடுத்து கடந்த வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாமே அங்க மன்னிக்கப்பட்டு ஒரு புதிய வருடத்துக்குள்ள நம்ம என்ன ஆகுறோம்னா அங்க பிரவேசிக்கிறோம். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, வருஷம் இந்த நினைவு கூறுதல் வருது பிரதர், நானும் இதை ஆசரிச்சிடுறேன், நான் அந்த சபை வாய்ப்புக்கு போயிருவேனா? ஒரு கேள்வி. அடுத்து, இயேசு கிறிஸ்து என்னிலையும் நான் இயேசு கிறிஸ்துலையும் நிலைச்சிருவேனா இதை ஆசரிச்சிடுறதுனால? அப்படின்னா அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே, இல்லைங்களா? ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருதா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பெரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். இதை நம்ம அனுசரிக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனா இப்பதான் நம்ம பார்க்க போறோம், யாருக்கு இது ஆசீர்வாதம். இப்போ ஒரு சபையில 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ இருக்கும்னு வச்சுக்கோமே, 50 பேர் ஆசரிப்பாங்களா? 50 பேரும் ஆசரிப்பாங்க. ஆனா யாருக்கு இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப யாருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னு பார்க்கணும்னா, இந்த நினைவு கூறுதல் ஆசிரியருக்கு முன்னாடியே நம்ம கிட்ட இருக்க வேண்டிய குணலட்சணங்கள், நாம என்ன மனநிலையோட இதை ஆசரிச்சா இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இல்ல சும்மா எல்லாரும் ஆசரிக்கிறாங்களேன்னு சொல்லி நானும் இதை ஆசரிச்சு நானும் அந்த ரொட்டி துண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு ஆமீன் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நான் போனேன்னா எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இல்லைங்க, நிச்சயமா கிடையாது. அப்ப இதை ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி நாம நம்மளுடைய மனநிலைகளில ஒரு சில மாற்றங்களை கொண்டு ஆகணும். சும்மா எப்பவும் வாழ்ற மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எப்பவும் போல இருந்துக்கிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையோட நம்ம இதை செஞ்சோம்னா இதுல நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அங்க கிடைக்காது. அப்ப என்ன மனநிலைகளை நம்ம காமிச்சோம்னா நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்குங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்னா, அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களில் அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தை அவர் ஆசரிக்கிறத சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா, அப்படி நாம் ஆசரிக்கும் போது அன்னைக்கு சீசர்கள் அதை ஆசரிக்கும் போது என்ன மனநிலைகள் காமிச்சாங்களோ அதே மனநிலைகளை நாம இப்ப காமிச்சோம்னா நமக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப என்ன மனநிலைகள் அவங்க காமிச்சிட்டாங்க, அங்க என்ன சூழ்நிலைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம வாசனம் வாசிக்கலாம். மார்க் 14 அதிகாரம் 1வது வசனம். மார்க் 14:1. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனிமேதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இதுவரைக்கும் பொதுவான விஷயங்கள் தான் நம்ம பேசணும். என்ன பொதுவான விஷயங்கள்னா, பாரம்பரியமா பஸ்கா என்ன, அது எப்ப வந்துச்சு, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சா, இதுதான் நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய விஷயம். இப்ப நம்ம பார்க்க போறது, நாம் அந்த பஸ்காவை பாத்திரவான்களாய் பாத்திரவதிகளாய் ஆசரிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு காலத்துல அவருடைய 33 வயசுல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, மேல் வீட்டு அறையில் நடக்கிற ஒரு சம்பவம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை வந்தது அப்படின்னு பாக்குறோம். இப்ப அந்த பஸ்கா பண்டிகை வந்த உடனே என்ன பண்றாங்க, பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடுகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. இப்ப நம்ம பார்க்கலாம். மார்க் 14:12. மார்க் 14 அதிகாரம் 12வது வசனம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். இப்ப சீஷர்கள் வர்றாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட. வழக்கம் போல அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 பஸ்கா இயேசு கிறிஸ்துவோட என்ன பண்ணிருக்கிறாங்க, சேர்ந்து ஆசரிச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இயேசு கிறிஸ்து எத்தனை வயசுல ஞானஸ்நானம் எடுத்தாருங்க? 30 வயசுல இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவர் எத்தனை தடவை பஸ்காவை ஆசரிச்சிருப்பாரு மொத்தமா? இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இதோட சேர்த்து எத்தனை தடவை ஆயிருக்கும்?
யோசிக்கலையோ? எத்தனை தடவை ஆசரிச்சிருப்பாரு? இதோட சேர்த்து இப்ப ஆசரிக்கிறது இல்ல, இப்பதான் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாரு, அது ஒரு அடையாளம் செஞ்சு காமிக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஆசரிச்சிருப்பாரு? 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தாரு. 33 வயசுல இப்ப இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப எத்தனை தடவை ஆசரிச்சிருப்பாரு? நாங்க இது வரைக்கும் கணக்கு பார்க்கல பிரதர் அப்படிங்கிறீங்களா? சரி, இப்ப நம்ம எடுத்துக்கலாமா? இப்ப இத சொல்லும் போது, இந்த பஸ்கா பண்டிகை வரும்போது இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வயசு? இப்பதான் மரிக்க போறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வயசு என்னவா இருக்கும்? 33. இப்ப 1. சரிங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி எந்த வயசுல அவர் ஆசரிச்சிருப்பாரு? 33 இப்ப வந்துடுச்சு இந்த சம்பவம். இதுக்கு முன்னாடி 32 ஒரு பஸ்கா ஆசரிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி 31 ஒண்ணு ஆசரிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி 30 ஒண்ணு ஆசரிச்சிருப்பாரு. பொதுவா நம்ம என்ன சொல்லிடுவோம்? 3 பஸ்காங்க. 30 வயசுல இருந்து 33 வரைக்கும் எத்தனை? 3ன்னு சொல்லிடுவோம். இல்லைங்க, 3 ஆசரிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப 4வது பஸ்கா வந்துடுச்சு. இப்ப இந்த பஸ்கா பண்டிகையில தான் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சீசர்கள் கேக்குறாங்க, ஆண்டவரே இப்ப நாங்க பஸ்காவை ஏற்கனவே 3 தடவை என்ன பண்ணிருக்கோம், உங்களோட சேர்ந்து நாங்க ஆசரிச்சிட்டோம். இப்ப இந்த தடவை பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு எங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இடத்த ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா முக்கியமான ஒரு வசனம் வருது. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற, இது என்னது? புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இது என்னது? நம்ம பஸ்காவை பத்தி பாக்குறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே. அப்ப இந்த வசனத்துல பாருங்க, பஸ்காவை பலியிடும் நாள்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாள்னு இருக்கு. என்னது இது? எதை சொல்ல வராங்க? இதை பத்தி வேதம் வேற எங்கேயாவது சொல்லியிருக்கான்னு பார்த்தா, இத யாத்திராகமத்திலே தேவன் தெளிவா சொல்லியிருக்கிறாருங்க. நீங்க பஸ்காவை ஆசரிக்கிற முதலாம் நாள் இருக்குல்ல, அதுல இருந்து 7 நாள் என்ன தெரியுமா பண்ணணும்? உங்களுக்குள்ள என்ன வச்சுக்கவே கூடாது? புளிப்ப வச்சுக்கவே கூடாது. புளிப்பு இல்லாம தான் அந்த ஒரு வாரமும் என்ன பண்ணணும்? நீங்க உங்க வாழ்க்கையில சாப்பிடுற சாப்பாடு எல்லாத்தையும் அன்னைக்கு பஸ்கா ஆசரிச்சிருவீங்க. மத்த நாள் முழுக்க நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன இருக்கக்கூடாது? புளிப்பே இருக்கக்கூடாது. இதுவும் கூட நிறைய நிழல்கள் இருக்கு. அந்த 7 நாளுங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு பூரணத்தை குறிக்குது. நம்முடைய வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணக்கூடாது? புளிப்ப நம்ம வச்சுக்கவே கூடாதுங்க. புளிப்பு வருமா? வரும். வராம இருக்காது. அதை நம்ம வச்சுக்கவே கூடாது. புளிப்பு அகற்றிட்டு தான் அந்த வாழ்க்கை முழுக்க நம்ம போகணும் அப்படிங்கிறது அது ஒரு அடையாளமா இருக்கு. அது கர்த்தருக்கு சித்தமான வேற ஒரு பாடத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இங்க வசனத்துல பாக்குறோம், பஸ்காவை பலியிடும் நாள்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாள்னு இருக்கு. அப்ப இதை குறிச்சு நம்ம பார்க்கும்போது பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 12:15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து அறுப்புண்டு போவான். அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பஸ்கா பண்டிகை வந்தாலே ஒரு 7 நாள் இருக்குங்க. அந்த 7 நாள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புளிப்பில்லாத அப்பம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க. இப்ப எந்த நாள் வந்துடுச்சு? நம்ம ஏற்கனவே வசனம் பார்த்தோமே, பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற அந்த முதலாம் நாள் வந்துடுச்சு அப்படின்னு கூட பாக்குறோம். இந்த முதலாம் நாள் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாத்திராகமம் 12:18. முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சுங்களா? 14ஆம் தேதி தான் இது ஆரம்பிக்குது, இந்த புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிறது. அந்த முதலாம் நாள் என்ன நாள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு தான் என்ன ஆகுதுன்னா, பஸ்கா பண்டிகை இவங்க என்ன பண்றாங்க, ஆசரிக்கிற அந்த நாளில தான் இப்ப சீசர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட, இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கறாங்க, நம்ம பஸ்காவை எங்க ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டுட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாசிங்க, மார்க் 14:13. அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். எங்க பஸ்காவை ஆண்டவரை ஆசரிக்க நீங்க சித்தமா இருக்கிறீங்கன்னு கேட்டா, நீங்க ஊருக்குள்ள போங்க, நகரத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க யார வருவா? ஒரு தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்க. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது?
இப்ப நீங்க திருப்பூர்ல வந்து ஒரு தண்ணீர் குடம் போற ஆளை கண்டுபிடின்னு பார்த்தா எத்தனை பேர் தண்ணீர் குடம் தூக்கிட்டு போவாங்க? நிறைய பேர் தூக்கிட்டு போவாங்க. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அன்னைக்கு யாருதான் தண்ணியெல்லாம் தூக்கி இருக்கிறா? வெறும் சகோதரிகள் தான் தூக்கி இருக்கிறாங்க. ஆண்கள் தூக்காம இருந்திருக்கிறாங்க. அபூர்வமா ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கிறாரு? தண்ணி தூக்கி இருக்கிறார். அதனால ஈஸியா என்ன பண்ணலாம்? அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம். அதனால ஒரு தண்ணீர் குடம் சுமந்து போற ஒரு மனுஷனை பாருங்க, அவன் பின்னாடி நீங்க போங்க. அவன் எந்த வீட்டுக்கு போறானோ அந்த வீட்டுக்கு போங்க. அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவர் ஏற்கனவே ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். சரிங்களா? இப்ப அப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இப்ப என்ன பண்ணிட்டாரு? அதே மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டாங்க, இவங்களும் போயிட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பஸ்காவை ஆயத்தம் பண்ணிட்டாங்க. சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். எல்லாரும் எங்க இருக்கீங்க? இங்க இருக்க கூடாது. சரிங்களா? இப்ப நம்ம எல்லாரும் எருசலேமுக்கு போயிட்டோம், ஒரு மேல் வீட்டறைக்கு போயிட்டோம். மேல் வீட்டறையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு 12 சீசர்கள் அவரை சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உட்கார்ந்து என்னமோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க? பஸ்கா ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில், இப்ப எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்னமோ பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு நம்ம காது கொடுத்து கேட்கிறோம். எங்க இருக்கிறோம்? அங்க இருக்கிறோம். சரிங்களா? அந்த மேல் வீட்டாரில் போய் நம்ம ஒரு ஓரமா நின்று பாக்குறோம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்றாரு. 12 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த 12 பேர்த்துல ஒரு ஆள் என்ன பண்ணுவீங்க? காட்டி கொடுப்பீங்க அப்படின்ட்டார். மிகப்பெரிய அதிர்ச்சி. இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் அவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டதே இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, பேசுறீங்க பிரதர், ஆனா ஒரு ஆள் நீங்க தான் பிரதர் என்ன காட்டி கொடுக்க போறீங்க அப்படின்னு உங்கள ஒரு ஆள் தான் காட்டி கொடுக்க போறீங்கன்னா அது எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா? இப்ப நம்ம பழகிட்டோம். ஆமா பிரதர், அப்படிதான் பிரதர் இருப்பாங்க, நிறைய அனுபவம் வாங்கிட்டோம் இல்லைங்களா? அதனால நம்ம ஈஸியா எடுத்துக்குவோம். ஆனா அன்னைக்கு அந்த சீசர்கள் மனநிலை அப்படி இல்லைங்க. அவங்க ரொம்ப அன்பாதான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மேல உயிரே கொடுக்குற அன்புல தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க அந்த அளவுக்கு ஒரு துக்கத்துக்குள்ள போனாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு மிகப்பெரிய துக்கத்துக்குள்ள போயிட்டாங்க. வாசிங்க. அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து, நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். மிகப்பெரிய ஒரு துக்கம் அவர்களுக்குள்ள வந்துருச்சு. இதுதான் நம்ம பார்க்கிற முதல் காரியம். எதுக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறோம்? நினைவு கூறுதல்ல எதுக்காக இதை பார்க்கிறோம்? இந்த சம்பவத்தை நினைவு கூறுதல் ஆசரிக்கும் போது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம், நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான மனநிலை என்னவா இருக்கணும்னா, அன்னைக்கு சீசர்கள் என்ன மனநிலையில அதை ஆசரிச்சாங்களோ அதே மனநிலையோட ஆசரிச்சோம்னா தான் ஆசீர்வாதம். இல்லைன்னா நம்மளும் 10ஓட ஒரு 11 ஆசீர்வதிச்சுட்டு போவோமே ஒழிய அது சாதாரண சப்பாத்தி துண்டாதான் இருக்குமே ஒழிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமா மாறாது. அது ஒரு சாதாரண திராட்சை ரசம் கடையில நீங்க வாங்கி குடிக்கிற மாதிரிதான் இங்கேயும் இருக்குமே ஒழிய அதனால நமக்கு எந்த ஜீவனும் கிடைக்காது. நம்ம மனநிலை தான் முக்கியமே ஒழிய அந்த அப்பத்திலேயோ திராட்சை ரசத்திலேயோ முக்கியம் இல்லை. புரிஞ்சுங்களா? நம்ம மனநிலையில என்ன மனநிலையில அதை கை கொள்றோங்கிறதுல தான் ஆசீர்வாதத்தை தேவன் அங்க வச்சிருக்கிறார். இப்ப சீசர்கள் என்ன மனநிலைக்குள்ள அதை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி போனாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த 12 பேத்துல உங்கள ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பாருன உடனே பாருங்க, அருமையான ஒரு குணலட்சணம் இவங்க கிட்ட நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க சொல்றாங்க, நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். ஒரு துக்கம் வந்துச்சு அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட். அடுத்து நானோ நானோன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இதான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இப்ப சீசர்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இயேசு கிறிஸ்து உங்கள ஒருத்தர்னு சொன்ன உடனே இவங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தா?
இயேசு கிறிஸ்து இந்த 12 பேத்துல ஒருத்தர் என்ன காட்டி கொடுப்பீங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு யாரு ஞாபகத்துக்கு வந்தா? அவங்க தான் ஞாபகத்துக்கு வந்தாங்களே ஒழிய வேற யாரும் அங்க ஞாபகத்துக்கு வரல. அவங்க வேற யார குறிச்சு அந்த இடத்துல யோசிக்கல. மத்தேயு பேதுருவை யோசிக்கல, பேதுரு யோவானை யோசிக்கல, யோவான் யூதாசை யோசிக்கல. இன்னொருத்தவங்க அந்த 12 பேத்துல பத்தொலமேயு இப்படி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள யோசிக்கல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்கள பத்தி தான் யோசிச்சாங்க. தங்களை மட்டுமே யோசிச்சாங்க. அவங்களுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய துக்கம் வந்துருச்சு. நான் அப்படிப்பட்ட ஒரு தப்பு செஞ்சிருவனோ, ஆண்டவரே காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டீங்க, அது நானா இருந்துருமோ ஆண்டவரே? ஏன்னா இதுவரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்ல மனநிலை, உங்க மேல நல்லா அன்பா பாசமா தான் இருக்கிறேன். ஆனா ஒரு சமயம் நீங்க சொல்றத பார்க்கும்போது நானா அப்படி இருந்துருவனோ? இவங்க இதை வேற யாருக்கிட்டையும் அப்ப கேட்டுக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஆண்டவரே நானோன்னு சொல்லி பேதுரு நானா இருப்பனும், யூதாஸ் நானா இருப்பணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள கூட டிஸ்கஷன் பண்ணிக்கல. யாருக்கிட்ட கேட்டாங்கங்க? அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அப்ப இந்த நினைவு கூறுதல் ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுய பரிசோதனை. வேற பிற பரிசோதனை இதுல நமக்கு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நம்ம மாம்சம் எதை தெரியுங்களா ரொம்ப நல்லா செய்யும்? பிற பரிசோதனை ரொம்ப நல்லா செய்யும். வந்துட்டாரு, இவரெல்லாம் எதுக்குதான் இந்த நினைவு கூறுதல் ஆசரிக்கிறாரோ, வருஷத்துல வர்றதே இல்ல சபை கூடுகைக்கலாம், இவரெல்லாம் எதுக்கு வராரு? இந்த அம்மா வரும், வாரம் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாது, இந்த பஸ்காவை ஆசரிக்க வந்துருச்சு. என்ன மனநிலையில ஆசரிக்கிறாங்களோ. பிற பரிசோதனை ஈஸியா நம்ம மனநிலையில வரும். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம சுய பரிசோதனை செய்யக்கூடியவங்களா தான் இருக்கணுங்கிறது தான் இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. செல்ஃப் எக்ஸாமினேஷன். இதத்தான் அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட சொல்லிட்டாரு, நினைவு கூறுதல் ஆசரிக்கணுப்பா, என் மரணத்தை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. சொன்ன பின்னாடி அப்போஸ்தலன் பவுல் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறணும்னு சொல்லிட்டு எப்படி நினைவு கூறணுங்கிறத சொல்லும் போதுதான் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 11:28. இந்த 1 கொரிந்தியர் 11 தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இதை எப்படி ஆசரிக்கணும்னு சொல்லும் போது முக்கியமான ஒரு காரியம் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இதுதான் நம்ம காமிக்க வேண்டிய முக்கியமான ஒரு மனநிலை. அந்த நேரத்துல அதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிடணும். அந்த நேரத்துல இந்த மனநிலையோட தான் இருக்கணும். வாழ்க்கை பூரா இந்த மனநிலையோட இருந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இதுதாங்க நானோ அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு சரியான ஒரு காரியமா இருக்கு. இப்ப நம்மளுடைய கேள்வி, சரி பிரதர், என்ன நானே சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டீங்களே, எதுல நான் என்ன சோதிச்சு பார்க்கறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 13:5. 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். இதுல எதை அண்டர்லைன் பண்ணலாங்க? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே, அதான் அண்டர்லைன் பண்ணுங்க. உங்களை வேற யாரும் இல்ல, மற்றவங்கள இல்ல, உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். மறுபடியும் சொல்றாரு பாருங்க, உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நீங்களே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கங்க. இப்போ ஒரு எக்ஸாம் வருதுன்னா நல்ல மார்க் வாங்குற பிள்ளை என்ன தெரியுங்களா பண்ணும்? அது நல்ல மார்க் வாங்குற பிள்ளைய கேளுங்க பிரதர் அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணுங்க, அந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு முன்னாடியே வீட்டுல ஒரு எக்ஸாம் எழுதும். நீங்களாம் அப்படி எதுவும் பண்ணிருக்கீங்களா? படிச்சு அதை எழுதி பார்த்து வீட்டுல ஒரு சில பெற்றோர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, இவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைங்க கிட்ட கொடுத்து என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே இவங்களே இங்க ரெடி ஆகுவாங்க. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. பரிட்சித்து பாருங்கன்னா, பரீட்சைனா என்னங்க?
கேள்வி கேட்டு பதில் எழுதுறதுக்கு பேர் தான் பரீட்சை. சரிங்களா? நம்மளை நாமளே கேள்வி கேட்டு பார்க்கணும். நான் சரியான ஒரு மனநிலையில இருக்கேனா? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூற போறேனே, நான் என் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு உங்களை நீங்களே பரிசித்து பாருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எதுல நம்ம சோதிச்சு பார்க்கணும்னா, நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கறத சோதிச்சு பார்க்கணும். நம்முடைய நடத்தைகள், நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமானதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா அங்க சோதிச்சு பார்க்கணும். இன்னும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நம்மள சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கிறது, அன்றாட வாழ்க்கையில எப்படி சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, எதை கொண்டு எப்படி நம்ம பரிசோதனை செய்யலாம் அப்படின்னா, முதல் காரியம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மள சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ஏன் பிரதர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சுய பரிசோதனை செய்யணும்னா, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் நம்மள சரியா என்ன பண்ணுங்க நமக்கு காமிச்சு கொடுக்கும். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஏன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மளை சோதிச்சு பார்க்கணும்னா, அதுதான் உண்மையிலேயே நம்ம யாருங்கிறத நமக்கு சொல்லுங்க. நம்முடைய இருதயம் என்ன எப்படிப்பட்டது, நம்ம யோசனை எப்படிப்பட்டது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன யோசிக்கிறோங்கிறது வேற யாருக்கும் தெரியாது. பாருங்க, ஒருத்தர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே அவங்கள பத்தி எப்படி நினைக்கலாம்? நம்ம நல்லா இருக்கீங்களா? ஒருத்தர்கிட்ட நல்ல இன்பமா அன்பா பேசிக்கிட்டே ஒருத்தரை பத்தி நம்ம எவ்வளவு கேவலமாவும் கோபமாவும் மோசமாவும் என்ன பண்ணலாம், நம்ம யோசிக்கலாம். தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிய போதா? இப்ப ஒரு கணவன் மனைவியே இருக்காங்கன்னா, அவர் வாழ்க்கையில முக்கால்வாசினால அவங்க மனைவியை ரொம்ப திட்டி தீக்கிறவரா இருப்பாரு. எப்படி? மனசுக்குள்ள. ஏன்னா வெளியில தானே பிரச்சனை சொன்னா, மனசுக்குள்ள எவ்வளவு வேணாலும் மோசமா யோசிச்சுக்கிட்டே வெளியில பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கலாமே. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கணவன் மனைவியா இருக்கட்டும், சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நம்ம மனசுல என்ன யோசிக்கிறோங்கிறத நமக்கு சுட்டி காமிக்கிறது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு உலக ஜனங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லாரும் ரொம்ப அன்புள்ளவங்களை காமிப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மனசுல எப்படி நினைக்கிறாங்களோ அப்படித்தான் வெளியவும் இருப்பாங்க. அப்படி தங்களை மாற்றிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அதுதான் உண்மையான ஒரு சத்தியமுள்ள ஒரு வாழ்க்கையா அது அங்க மாறும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை வச்சு நம்மளை யோசிச்சு பார்த்தோம்னா தான் நம்மளுடைய உண்மையான சுபாவம் என்னங்கிறத நம்ம சரியா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வேதத்துக்கு சொல்லும் போதுதான் அது ஒரு கண்ணாடி. இப்ப கண்ணாடியை எதுக்கு நம்ம பாக்குறோம்? அந்த கண்ணாடியை பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா யாரோட முகமெல்லாம் தெரியும்? வேற யாரோட முகமும் தெரியாது, நம்ம முகம் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பைபிளை படிக்கிறதே எதுக்கு தெரியுங்களா? இந்த வசனம் நல்லா இருக்கே, இது அந்த பிரதருக்கு சொன்னா அந்த சிஸ்டருக்கு சொன்னா ரொம்ப சரியா இருக்குமே, அப்படி பார்க்கவே. அப்ப கண்ணாடியில எப்படி நம்ம முகம் மட்டும் தெரியுதோ, வேதத்தை பார்க்கும்போது நம்ம உள்ளான நிலைமை, உள்ளான மனுஷனுடைய முகம் தெரியணுங்க அதுல. சரிங்களா? ஏன் கண்ணாடியை நம்ம பார்க்கிறோம்? காலையில எந்திரிச்சதும் எத்தனை பேர் கண்ணாடி பார்ப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட். ஏன்னா வெளியில யாரும் பார்த்தா பயந்துருவாங்க இல்லைங்களா? அப்ப முதலாவது நம்ம எதுக்கு அப்படி கண்ணாடியை பார்க்கிறோம்? நம்மளை சரி செய்யறதுக்கு. என்னென்ன காரியங்கள் தலையில இருந்து முகத்துல இருந்து எது சரியில்லையோ நம்மளை சரி செய்யறதுக்கு தாங்க கண்ணாடியை பாக்குறோங்க. அப்ப கண்ணாடியை பாக்குறதோட காரணமே எதுக்குன்னா சரி செய்யறதுக்கு. அது போல இந்த வேதத்தை பாக்குறதோடைய நோக்கம் எதுக்குன்னா நம்மளை சரி செஞ்சுக்கிறதுக்கு. அப்ப வேதத்தை தியானிக்கும் போது வேதம் ஒரு கண்ணாடி. நம்முடைய உள்ளான நிலைமை அது என்ன தெரியுங்களா பண்ணும்? அழகா படம் பிடிச்சு காமிக்கும். அப்ப கண்ணாடி உன் கண்ணுல பார்ப்ப ஒரு மாதிரி பூல இருக்குது, தலையெல்லாம் பாரு அசிங்கமா களைஞ்சு கிடக்குது, பாரு ஒரு மாதிரி முகம் இருக்குது அப்படின்னு அந்த கண்ணாடி சொல்லும் இல்லைங்களா? ஒரு நேரம் அது டெய்லி காலையில தான் சொல்லும் இல்லைங்களா? அது சொல்றதோட நோக்கம் என்னது? பாரு இவ்வளவு கேவலமா இருக்க, சி நீ எதுக்கு என் முன்னாடி நிக்கிற அப்படிங்கிறதுக்கு கண்ணாடி அதை சொல்லுதுங்களா? எதுக்கு அதை சொல்லுது? கொஞ்சம் அழகாகிக்கிட்டு வெளியே போ, மத்தவங்க பாக்குறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த கண்ணாடி அதை நமக்கு சொல்ல வருது, நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு இல்ல. அதே போல இந்த வேதம் நம்மளுடைய அகத்துல இருக்கிற குறைவுகளை எல்லாம் சுட்டி காமிக்குதுன்னா அதனுடைய நோக்கம் நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு, நம்மளை குற்றஞ்சாட்டுறதுக்கு இல்லைங்க. எதுக்குங்க?
நம்மளை சரி செஞ்சுக்கிறதுக்கு, நீ நல்லா இருக்கிறதுக்கு, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதையெல்லாம் நீ செஞ்சீங்கன்னா சந்தோஷமா இருப்ப, வாழ்க்கையில விடுதலையோட இருப்ப, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்ப. அதுக்குத்தான் நீ இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வேதம் ஒரு கண்ணாடியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளை சுய பரிசோதனை செய்யணும்னா, பிரதர் முன்ன விட நான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தானே அப்படின்னு பிரதர்ஸுங்க கிட்ட போயிட்டு சுய பரிசோதனை செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. இல்ல வீட்டுக்கார அம்மா கிட்ட அது கேட்கறது தப்பு இல்ல, ஏன்னா நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு. இருந்தாலும் அவங்க கிட்ட மட்டும் நம்ம கேட்டுட்டு, வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் கேட்டுக்கிட்டு நான் நல்லா இருக்கேனா, இப்ப எல்லாம் என் குணமெல்லாம் மாறிடுச்சான்னு கேட்கறதுல பிரயோஜனம் இல்லைங்க. வேத வார்த்தையின்படி வேதத்துல போய் நான் எப்படி சரியா இருக்கேனா, வெளியில நல்லா தான் இருக்க, ஆனா இப்படியெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு யார் சொல்லும்? வேதம் தான் நமக்கு சொல்லும். அப்ப பாத்தீங்கன்னா இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் அது என்ன தெரியுங்களா பண்ணும்? வகையறுக்கும். அப்ப வேதத்தை திறந்து வச்சு என்ன பண்ணணும்னா, நம்மளை நாம சுய பரிசோதனை செய்யணும். ரெண்டாவது என்ன தெரியுங்களா பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன சுய பரிசோதனை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். சங்கீதம் 139 23 24. சங்கீதம் 139 23 மற்றும் 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். முதலாவது வேதத்தை வச்சு நம்மளை தியானம் பண்ணணும், சுய பரிசோதனை செய்யணும். அடுத்து ஆண்டவர்கிட்டயே கேட்கணும், ஆண்டவரே இன்னும் உங்களை துக்கப்படுத்துற, வேதனைப்படுத்துற, கஷ்டப்படுத்துற காரியம் என்கிட்ட இருக்கா, என்னை சரி செய்யுங்க ஆண்டவரேன்னு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் கேட்கணும். அதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லாம் சரியா தான் இருக்கேன் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு நின்றுட்டு வேதத்தை வாசிக்கிட்டோ, நான் எல்லாம் பெர்ஃபெக்ட் தான், இருந்தாலும் கேட்க சொல்லி இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஜெபம் சொல்லி இருக்கிறாங்க, சரி சொல்லுங்க சரியா தான் இருக்கனா அப்படின்னு போய் கேட்டோம்னா என்ன ஆகாதுங்க, பதில் கிடைக்காது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, தாழ்மையோட நான் ஒன்னும் இல்ல ஆண்டவரே, நான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஆளு, அந்த ஒரு மனநிலையில போயிட்டு அப்பா எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டோம்னாதான் அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். கலாத்தியர் 6 அதிகாரம் 3 மற்றும் 4. கலாத்தியர் 6 3 மற்றும் 4. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். நான் சரியா தான் இருக்கேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா நம்மள நாமளே ஏமாத்திக்குவோம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தை வாசிக்கும் போதா இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போதா இருக்கட்டும், இன்னைக்கு எத்தனை பேர் காலைல எந்திரிச்சு வேதம் வாசிச்சோம்? எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? எதுக்கு பண்றது தப்பு இல்லை. அந்த நாளை நான் எனக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க, அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பிரியமா இருக்க உதவி செய்யுங்க. ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனா இதுவும் ஒரு நோக்கமா இருக்கணும். என்ன நோக்கமா இருக்கணும்? நம்மளை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காரியமா அந்த வேதம் வாசிப்புல இருக்கணும். எந்த அதிகாரம் வாசிச்சாலும் தப்பு இல்லை. அதுல ஏதாவது எனக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புறாரா, நான் ஏதாவது சரி பண்ணிக்கக்கூடிய விஷயம் இருக்காங்கிறத என்ன பண்ணுங்க, ஒரு சிந்தனையோட அந்த ஒரு தியானத்தோட நம்ம வாசிச்சோம்னா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை அப்படியே தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் ஜெபம் பண்ணோம்னா அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறுறதுக்கு முன்னாடி செய்யணும். நானும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் என்ன பண்ணுங்க, நிதானித்து சோதித்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நினைவு கூறுதலை நம்ம ஆசரிச்சோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பிரதர் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல பிரதர், போன வருஷம் 5 பாடம் தான் பிரதர் கேட்டேன், மனசே நல்லால, இந்த தடவை 15 பாடம் கேட்டுட்டேன் பிரதர், ஒரே ஆசீர்வாதம், ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. எத்தனை சப்ஜெக்ட் கேட்கிறோங்கிறது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அத்தனை சப்ஜெக்ட் கேட்டோமே, அது நமக்குள்ள எண்ணத்தை கொண்டு வந்துச்சு, அங்கதான் முக்கியம். சரிங்களா? எதுவுமே நிறைய கேட்டுட்டேன் பிரதர், இந்த தடவை மாதிரி ஐயோ அப்பா எவ்வளவு ஆழமான ரகசியம் தெரியுங்களா, பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவ நினைவு கூறுதலுக்கு இப்படியெல்லாம் வசனங்கள் இருக்குன்னு இந்த சத்தியம் வந்துதான் பிரதர் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லது. நமக்குள்ள நடந்த விஷயம் என்ன, நமக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு, நமக்குள்ள எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம அதை ஆசரிக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே.
அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள மாற்றம் நடந்திருக்கணுங்க. நமக்குள்ள எந்த மாற்றங்களும் நடக்காம நம்ம எத்தனை பாடங்கள் கேட்டுட்டாலும் சரி, எத்தனை கூடுகைகள் ஆசரிச்சிட்டாலும் சரி, பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. அப்ப முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம், சுய பரிசோதனை. இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த சுய பரிசோதனை செய்யும் போது, பிரதர் இன்னும் கூட என்ன நான் சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சில ஆலோசனைகள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு சில ஆலோசனைகள் நம்ம பார்க்கலாம். சுய பரிசோதனை செய்யும் போது என்னென்னலாம் நான் சுய பரிசோதனை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் காரியம் தேவனுக்கும் எனக்குமான உறவு. தேவனுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதா இருக்குது? அதுல ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு தேவனோட நான் செலவழிச்ச நேரம் எவ்வளவு? எல்லாம் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனோட நான் செலவழிச்ச நேரம் எவ்வளவு? ஜெபத்துக்கு, வேத வாசிப்புக்கு நான் கொடுத்த நேரம் எவ்வளவுங்கிறத சுய பரிசோதனை செய்யணும். ரெண்டாவது, என்னுடைய செயல்கள், இன்னைக்கு வாழ்க்கை பூரா காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனே, என்னுடைய செயல்கள் நான் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறேங்கிறத அது எப்படியெல்லாம் காமிச்சிச்சு? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் இருக்கிறேன், சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவரை நேசிக்கிறேங்கிறத இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்தெந்த வகைகள்ல மனுஷர்கிட்ட அதை காமிச்சேன். ஏன்னா தேவனை நேசிக்கிறேங்கிறத உண்மை நேசிக்கிறேன், இல்லைன்னா நேசிக்கிறேன் உண்மைதானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகில் அப்படின்னு சொல்லி பாடிடலாம். ஆனா அதை யாருக்கிட்ட காமிக்கும் போதுதான் நிவர்த்தி ஆகும்னா, மனுஷங்க கிட்ட காமிக்கும் போதுதான் நான் தேவனை எவ்வளவு நேசிக்கிறேங்கிறத அதில் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்ப ஒரு நாள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என் செயல்கள் மூலமா தேவனை நான் நேசிக்கிறத எப்படியெல்லாம் காமிச்சேன். மூணாவது, தேவனுக்கிட்ட இருந்து என்னை தூரப்படுத்தக்கூடிய பாவம் ஏதாவது என்கிட்ட இருக்கா? இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்றேன், இந்த ஒரு காரியம் நான் செய்யும் போது அது ஆண்டவரை துக்கப்படுத்துது, ஆண்டவரை என்னை விட்டு தூர வைக்குது, தள்ளி வைக்குது அப்படிங்கிற காரியம் என்ன? இதை நம்ம சுய பரிசோதனை செய்யணும். அடுத்து ஒவ்வொரு நாள்லையும் நான் ஆண்டவரோட செஞ்சுக்கிட்ட அந்த உடன்படிக்கைய பாதிக்கக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்கு? இப்படி ஒரு சுய பரிசோதனை செஞ்சோம்னா தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு என்ன ஆகிட்டே இருக்குங்க, புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் தேவன் நம்ம கிட்டி சேரலாம். ஏன்னா சொல்லுவாரு, காலையில நீ வரும்போது அந்த ஆளை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை மரியாதை இல்லாம பேசிட்டல்ல, அது என்னையே பேசுன மாதிரி இருந்துச்சு பாரு. ஐயோ, நான் அவரை தானே பேசினேன், அது உங்களை பேசுற மாதிரி இருந்துருச்சா? தப்புப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்க, மறுபடியும் அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா மன்னிப்பு கேட்டுறேன், இல்லைனாலும் இனி யாரையும் அந்த மாதிரி பேசாம இருக்கிறதுக்கு எனக்கு பரிசுத்த ஆவித்தாங்க. இப்படி நம்மளை என்ன பண்ணிக்கலாங்க, சரி பண்ணிக்கலாம். பாரு, இன்னைக்கு காலையில எந்திரிச்ச, என்னை நினைக்கவே இல்லை, எந்திரிச்சு பாட்டுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு ஜெபமும் இல்ல, வேத வாசிப்பும் இல்ல, ஒண்ணுமே இல்ல பாரு. இல்ல அதுக்கு பதிலா நான் இந்த நேரத்தை என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களை தேடிக்கிறேன், கோவப்படாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாங்க, அந்த உறவை நம்ம புதுப்பிச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இது தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவை சுய பரிசோதனை செய்யறது. ரெண்டாவது, பிறரோட உள்ள உறவுல சுய பரிசோதனை எப்படி அப்படின்னா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னுடைய வார்த்தையில, என்னுடைய செய்கையில யாரையாவது காயப்படுத்திட்டேனா? இதுல என்ன ஒரு விசேஷம்னா, நிறைய நேரங்கள் நம்ம நகைச்சுவையா ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. அது குடும்பத்துல மனைவியை குறிச்சிருக்கும், கணவனை குறிச்சிருக்கும், வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும், சகோதர சகோதரிகளா கூட இருக்கும். அது ஒரு நகைச்சுவையா இருக்கும், தப்பு இல்ல, நகைச்சுவை உணர்வு கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா ஜனங்கள் வாழ்க்கையில வாழவே முடியாது. அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்டா இங்க இருக்கிற மாதிரியே வீட்லயும் போய்கிட்டு சமையல் செய்தாகி விட்டதா, சாப்பிடலாமா அப்படின்னு வந்தோன்னு வைங்க, அது எப்படி இருக்கும், சுத்தம் போர் அடிச்சு போயிடும். வீட்டுல எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கணும், நல்ல ஜோக் அடிக்கணும், நல்லா ஃப்ரீயா இருந்தா தான் அது குடும்பமா இருக்கும். இங்க நான் பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கேன்னு தூங்குற வரைக்கும் பேண்ட் ஷர்ட்டோடயே இருக்க முடியுமா? அது இடத்துக்கு, ஏன்னா இது ஒரு சபை கூடுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பேச்சுகள் செயல்கள் இருக்கும். இதே குடும்பம்னு போயிட்டா எப்படி இருப்போம், அது நல்லா ஃப்ரீயா இருக்கணும். இல்லைன்னா அது குடும்பமாவே இருக்காது, அதுவும் என்னவா தான் இருக்கும், ஒரு சபை மாதிரியே இருக்கும். அங்க வீட்டுல யாருமே சிரிச்சு பேச முடியாது, அப்படி இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா சிரித்து நகைச்சுவை பண்ணி பேசுகிறது ரொம்ப நல்லது. ஆனா அதன் மூலமா யாராவது காயப்படுறாங்களா, அதை நம்ம ரொம்ப கவனமா யோசிக்கணும். இப்போ ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ பிடிச்சி நம்ம நகைச்சுவையா மற்றவங்க கிட்ட பேசலாம், தப்பு இல்லை. ஆனா அது அவரை காயப்படுத்துமா?
வேலை செய்யற இடத்துல இன்னொருத்தரை குறிச்சு இன்னொருத்தர்கிட்ட நம்ம ஒரு காரியம் பேசலாம். ஆனா அது உங்களை உண்மையிலே காயப்படுத்திடுமா? ஜாலியா எடுத்துக்கிறதுன்னு பிரச்சனை இல்லை. ஆனா அது வேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிடுமா? எப்ப தெரியுங்களா தெரியும்? இன்னொருத்தர் ஜோக்கா நம்மள சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி. அப்ப என்னடா ஜோக்கா தான் சொல்றாங்க, ஆனா எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்கே, அதை யோசிக்கணும். அதான் தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற விஷயம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், என்னுடைய வார்த்தையில என்னுடைய செய்கையில யாரையாவது நான் காயப்படுத்துறேன்னா, அடுத்து இந்த நாள்ல தாழ்மையோட நடந்தனா, மற்றவங்களை என்னை விட உயர்வா நினைச்சேனா அப்படிங்கிறத நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியமா யோசிக்கணும். அடுத்து யாருக்கிட்டையாவது நான் சமாதானம் ஆக வேண்டிய விஷயம் இருக்குதா, யாருக்கிட்டையாவது சமாதானம் செய்ய வேண்டிய காரியம் இருக்குதாங்கிறத சுய பரிசோதனை செய்யணும். இதெல்லாம் செய்யாம நினைவு கூறுதலை ஆசரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுக்கும் நமக்குமான உறவு சரியா இருக்கா கவனிக்கணும். மனுஷங்களுக்கும் நமக்கும் இருக்குமான உறவு சரியா இருக்கா? அதான் சிலுவையை சொல்லுவாங்க. சிலுவைனா என்னதுங்க? மேல இருந்து கீழே ஒரு கோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கும் நமக்குமான உறவு இப்படி ஒரு கோடு, நமக்கும் மற்ற சகோதர சகோதரிகள் மற்ற சுத்தி இருக்கிற மனிதர்களுக்குமான உறவு சரியா இருக்கா? இதை யோசிக்கணும். அடுத்து நம்மளுடைய நடத்தை மற்றும் செயல்கள், இன்னைக்கு நான் பேசின வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துச்சா யோசிக்கணும். என்னுடைய செயல்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா யோசிக்கணும். என் நடத்தையில நேர்மை இருந்துச்சா இதை யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சு நாம நினைவு கூறுதல் ஆசரிச்சோம்னா அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். கடைசியா மனநிலை மற்றும் எண்ணங்களை சுய பரிசோதனை செய்யணும். என் எண்ணத்துல கோபம் இருக்கா? யார் மேலேயாவது கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கனா? ஒரு சிலர் பார்த்தாலே பிரதர் பத்திக்குது பிரதர் அப்படின்னோம்னா அது ஆண்டவருக்கு வரும். உங்களுக்கு வருதோ இல்லையா? எனக்கெல்லாம் நிறைய வரும். ஒரு சிலர் பார்த்தாலே கோபம் வரும். சரிங்களா? அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்கள பார்த்தாலே ஒரு கோபம் வரும். அதான் அப்பா கிட்ட தான் போகணும். என்ன பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? எனக்கு அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு நம்ம அவங்கள பார்த்தாலே நல்லா தான் இருப்பேன், ஆனா அவங்கள பார்த்த உடனே எனக்கே அறியாம டென்ஷன் ஆயிடுறேன். இப்படி எல்லாம் நான் இருக்கக்கூடாது இல்லையா? அவங்களும் உங்க பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அதை நம்ம மாத்திக்கணும். கோபம் எனக்கு இருக்குதா? வரும், இயற்கை. ஆனா எப்பவுமே ஏதாவது ஒருத்தர் மேலேயோ ஒரு காரியத்து மேலே அப்படியே கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பொறாமை எனக்குள்ள இருக்குதா? பெருமை எனக்குள்ள இருக்கா? யார் மேலேயாவது கசப்பு நமக்கு இருக்கா? யாரையாவது மன்னிக்காம இருக்கேனா? ரொம்ப முக்கியம். இந்த நினைவு கூறுதல் ஆசிரியருக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அது. பிரதர், நினைவு கூறுதல் அன்னைக்கு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அவங்க மேல அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நம்ம முழுக்க மாறணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூறுதலின் நாளா வாழ பழகணும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நினைவு கூறுதலுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிறதுக்கு யார் மேலேயாவது கசப்பு இருந்துச்சுன்னா போன் பண்ணி சரி பண்ணிக்க. அதாவது அவங்களோட அன்பு பாராட்டணும், உறவு பாராட்டணும் நான் சொல்ல வரலைங்க. நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன வச்சுக்கவே கூடாது, கசப்ப வச்சுக்கவே கூடாதுங்க. எந்த ஒரு குறைகளையும் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம பாஸ் ஓவர் ஆசரிச்சிடக்கூடாது. நம்ம பொதுவா எங்க யோசிப்போம்னா, அந்த பிரதர் கூட இந்த பிரதர் கூட ஐயோ சபைகளை நான் யாரு கூடயும் ஒண்ணும் இல்லப்பா, பிரச்சனையே இல்லப்பா அப்படின்னு நினைச்சிடவே கூடாதுங்க. குடும்பத்துல சரியா இருக்கமான்னு பாத்துக்கணும். மனைவி கிட்ட பயங்கரமா பேசிட்டு ரொம்ப மோசமா நடந்துட்டு நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு நினைவு கூறுதல் ஆசரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அங்கேயும் சரியா இருக்கணும், வேலை செய்யற இடத்துலயும் சரியா இருக்கணும், சபையிலையும் சரியா இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஒரு சரியா இருக்கணும். அப்ப கசப்பு எங்கேயாவது நான் வச்சிருக்கேனா? அப்ப 4 காரியங்கள் சுய பரிசோதனை செய்யணும். தேவனுக்கும் நமக்குமான உறவு, நமக்கும் மற்றவர்களுக்குமான உறவு, நம்முடைய தனிப்பட்ட நடத்தை மற்றும் செயல்கள், அடுத்து நம்முடைய மனநிலை, நம்மளுடைய எண்ணங்கள் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்படி நாம சுய பரிசோதனை செய்யும் போது கிறிஸ்துவினுடைய பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே தான், தன்னைத்தானே சோதித்து அறிந்து. வேற யாரையும் யோசிச்சிடாதீங்க பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுது? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும். மத்தேயு 7 3 முதல் 5 வரைக்கும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நீ உன் கண்ணுல உத்தரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட இருக்கிற துரும்ப பாத்துறாத. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி?
நீ உன்கிட்ட குறைகளை வச்சுக்கிட்டு மத்தவங்க திருந்தணும்னு நினைக்காத. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்துப் போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்துப் போட வகை பார்ப்பாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியம். நான் தன்னைத்தானே, இன்னொரு வகையில சொல்லணும்னா, நானும் மிகுந்த துக்கம் அடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, துக்கம் வந்தா தாங்க மனம் திரும்புதல் வரும். சும்மா போயிட்டு ஆண்டவரே அதை மன்னிச்சிருங்க இதை மன்னிச்சிருங்கிற வரைக்கும் அது போகாதுங்க. ஒரு பாவம் நம்மளை விட்டு போகணும்னா அதுக்குரிய துக்கம் நமக்குள்ள வரணும். அந்த துக்கம் வந்து நம்ம தேவ சமூகத்துல போய் ஜெபிச்சோம்னா தான் அது சரியா இருக்குமே ஒழிய, சாதாரண ஜெபத்துல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என்ன போகாதுங்க, பாவங்கள் நம்மளை விட்டு போகாது. அப்ப அந்த துக்கம் அடுத்து நானோ அடுத்து அவரிடத்தில் கேட்டார்கள். இதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப எதுல ரொம்ப கவனம் வைக்கணும்னா, வெளிநிலைகளை காட்டிலும் உள்ளான நிலைகள்ல ரொம்ப கவனம் வைக்கணும். ஏன்னா அவர் வெளிப்புறத்தை அல்ல, நம்ம வெளியில பேசுற பேச்சை இல்ல, உள்ளான நிலைகளை தான் ரொம்ப கவனம் வைக்கிறாரு. வாசிங்க 1 கொரிந்தியர் 4:4. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்க, வெளிப்பிரகாரமா பார்த்தா என்கிட்ட எந்த தப்புமே இல்லை. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்துட்டேன், எல்லாத்தையும் வெறுத்து வந்துட்டேன். என்ன நான் நிதானிச்சு பார்த்தா என்கிட்ட எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. அதனால நான் நீதிமான்மா சொல்லிக்க மாட்டேன். என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஏன்னா என்ன நியாயம் விசாரிக்கிறது யாரு? கர்த்தர் தான் என்ன நியாயம் விசாரிக்கிறார். எப்படிப்பட்ட நியாயம் விசாரிக்கிறவர் அவர்? எப்படிப்பட்ட நியாயாதிபதி, எப்படிப்பட்ட நீதிபதி அவர் அப்படின்னா, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இங்க நம்ம பாக்குறோம், எப்படிப்பட்ட நியாயாதிபதி அவர் அப்படின்னா, இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, உள்ளுக்குள்ளதான் அது என்னது, இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். மற்றவங்க எல்லாம் இந்த பிரதர் வேஸ்ட், இவர் ஒண்ணுமே இல்லை, இவர் எதுக்கு சத்தியத்தில் இருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். சகோதரிகளை ஏன் தான் இந்த சகோதரியெல்லாம் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா நம்மளுடைய உள்ளான இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்ம நிறைய நேரங்கள சகோதர சகோதரிகள் பார்வையில நம்ம நல்லா இருந்துட்டா போதும்னு நினைச்சிருவோம். இது அவசியமே இல்லை. அவசியம்தான், ஆனா இதுக்கு முக்கியத்துவம் இல்லை. எது ரொம்ப முக்கியம்னா, இருதய பூர்வமா தேவன் நம்மளை பார்க்கிற அந்த பார்வை எப்படிப்பட்டதா இருக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைவு கூறுதல் ஆசரிக்கிறதுக்கு முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு குணலட்சணம் அப்படின்னா சுய பரிசோதனை. ரெண்டு தான் பார்க்க போறோம். ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்க கூடாத ஒரு குணலட்சணம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குணலட்சணம் பார்த்துட்டோம், சுய பரிசோதனை. ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடாத குணலட்சணம் என்ன தெரியுங்களா? சுய நம்பிக்கையோட நாம் நினைவு கூறுதலை ஆசரிச்சிடக்கூடாது. இதையும் எங்க இருந்து பாக்குறோம்னா அதே சம்பவத்துலதான் பாக்குறோம். மார்க் 14 27 இருந்து 29 வரைக்கும். மார்க் 14 27 முதல் 29 வரை. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி உயிர் தெழுந்து கலிலேயாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப என் நிமித்தம் நீங்க இடரல் அடைவீர்கள்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? சொன்ன உடனே இப்ப பேதுரு என்ன தெரியுங்களா சொல்றாரு? அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். அதற்கு பேதுரு இங்க சொல்ற விஷயம்தான், உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் அப்படிங்கிறாரு. இது இன்னொரு வசனம் பாருங்க, லூக்கா 22:33. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் இடரல் அடைய மாட்டேங்கிறாரு. அடுத்து சொல்றாரு, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர
ஆயத்தமா. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, எஜமானனே உங்களோடு சிறைக்கு போவதற்கும் சாவதற்கும் நான் தயாராக இருக்கிறேங்கிறார். இங்க பேதுருக்கிட்ட இருந்துட்ட குணலட்சணம் என்னன்னா, சுய நம்பிக்கை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட இருக்கக்கூடாத குணலட்சணம் என்னன்னா, சுய நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கணுங்க. ஏன்னா வேதத்துல நம்ம இப்ப கூட அந்த பிரமாணத்துல வாசிச்சோம். அதாவது இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறதுன்னு. நம்பிக்கை ஆண்டவர் பேர்ல நல்லா இருக்கணும். ஆனா எந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது? சுய நம்பிக்கை இருக்கக்கூடாது. என்னால முடியும் பிரதர், என்னால இருந்துருவேன் பிரதர், நான் இந்த நினைவு கூறுதல் ஆசிரியருக்கு தகுதியா தான் பிரதர் இருக்கிறேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லை பிரதர். இந்த மாதிரி ஒரு சுய நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நாம இந்த நினைவு கூறுதலை ஆசரிச்சிடக்கூடாது. அப்ப வேதம் நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லுது. ஆனா தேவனை விட்டு விலகுன நம்மளையே சார்ந்து கொள்ளக்கூடிய சுய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது. சுய நம்பிக்கை நமக்கு இருந்துடக்கூடாது. எதனால பிரதர் இந்த சுய நம்பிக்கை வருது? அதுலயே உங்களுக்கு பதில் இருக்கு. என்னால முடியும், நான் சரியா தான் இருக்கேன். இது எதனுடைய வெளிப்பாடுங்க? பெருமையோட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த நினைவு கூறுதலா ஆசரிச்சிடக்கூடாது. எப்படி பிரதர் அதை பெருமைன்னு சொல்றீங்க அப்படின்னா, இங்க பேதுரு சொல்லிட்டாரே, எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க? பெருமை. பேதுருக்கு இப்ப என்ன வந்துடுச்சு? பெருமை வந்துடுச்சு. எப்படி பிரதர் அவருக்கு பெருமை வந்துடுச்சுன்னு சொல்றீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு. என்ன தெரியுங்களா நடந்துச்சு? இவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து நான் சீக்கிரம் இறந்துருவேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன யோசனை வந்துருச்சு? அப்ப இயேசு கூடிய ஸ்தானத்துல யாரு நின்று 11 பேரை வழி நடத்துறது? இப்ப நம்ம 12 பேரையும் இவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இவர் இறந்துருவேங்கிறாரு. இப்ப மீதி எத்தனை பேர் தான் இருக்க போறோம்? 12 பேர் தான் இருக்க போறோம். இந்த 12 பேர்த்துல யாரு இந்த 11 பேரை வழி நடத்துறது? ஏன்னா அற்புதம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு, ஒரு சில உபதேசங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. இனி இந்த டீம் அப்படியே ஃபாலோ பண்ணணுமே, கொண்டு போகணுமே, அப்படியே வழி நடத்தணுமே. இதுல யாரு பெரிய ஆளுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள அங்க வந்துருச்சுன்னு பாக்குறோம். லூக்கா 22:24. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள யாரு பெரிய ஆளுங்கிற வாக்குவாதம் என்ன ஆயிடுச்சாங்க? உண்டாயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சாக போறேன், நீங்க எல்லாரும் இடர்ல அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அந்த 12 பேர்த்துல யாரு பெரிய ஆளை காமிக்கணும்? பேதுரு. எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்துடுச்சு. இப்ப பேதுரு ஃபர்ஸ்ட் ஆளா, நான் தானே பெரிய ஆளு அப்படிங்கறத அவர் எப்படி காமிக்கிறாருன்னா, உடனே எந்திரிச்சு, ஆண்டவரே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, மத்தவங்க வேணா உங்களை மறுதளிக்கலாம், ஆனா யாரும் மறுதளிக்க மாட்டா, நான் மறுதளிக்க மாட்டேன். எது வரைக்கும் மறுதளிக்க மாட்டேன்? உங்களை ஜெயில தூக்கி போட்டாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். நானும் எங்க வந்துருவேன்? உங்க கூட ஜெயிலுக்கு வந்துருவேன். உங்களை சாக கொடுத்தா கூட நான் மறுதளிக்க மாட்டேன். உங்களோட சேர்ந்து என்ன பண்ணிடுவேன்? நானும் செத்துருவேன். ஏன்னா ஏன் உங்களோட ஜெயிலுக்கு வந்துருவேன்? ஏன் உங்களோட சேர்ந்து செத்துருவேன்? சுய நம்பிக்கை ஒண்ணு. ஏன்னா இந்த 11 பேரை விட யாரு பெரியாளு? நாம் பெரியாளு. இந்த எண்ணத்துலதான் அதை சொன்னாரே ஒழிய, அன்பு ஒரு பக்கம் இருந்துச்சு. ஆனா இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, தான் பெரிய ஆளுன்னு காமிக்கணும். உடனே மத்த ஆளுங்களும் என்ன ஆயிட்டாங்க? நீ மட்டும் தான் சொல்லுவியா, நாங்களும் தானே பெரிய ஆளு, நாங்களும் அப்படியே அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து அங்க சொல்றத பார்க்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதரன், இந்த சுய நம்பிக்கை எதனால வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெருமை. அந்த பெருமையின் இருக்கும்போதுதான் இந்த சுய நம்பிக்கை அங்க வருதுன்னு கூட பாக்குறோம். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. பாத்தீங்களா? அப்ப இந்த அகந்தை வரும்போதே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அழிவு இருக்குது. ஒரு விழுகை வருதுனாலே அதுக்கு முன்னாடி இருக்குது ஒரு மனமேட்டிமை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சகோதரி நல்லா தானே ஆண்டவருக்குள்ள இருந்தாங்க, ஏன் திடீர்னு ஆளே இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா, நல்லாதான் இருந்தாங்க நம்ம பார்வையில. ஆனா எங்கேயோ அவங்க என்ன ஆயிடுக்கிறாங்க? ஒரு மனமேட்டிமைக்குள்ள, ஒரு அகங்காரத்துக்குள்ள என்ன ஆயிடுக்கிறாங்கன்னா அவங்க போயிருக்கிறாங்க, அகந்தைக்குள்ள போயிருக்கிறாங்க. அந்த சகோதரன் நல்லா இருந்தாரு பிரதர், நல்லா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பிரதர். என்ன பிரதர் திடீர்னு ஆள் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, நம்ம பார்க்கறதுக்கு அவர் நல்லா ஊழியம் செஞ்சு நல்லா ஆண்டவருக்குள்ள இருந்தாரு. ஆனா உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாம அவர் என்ன ஆயிடுக்கிறாரு? அகந்தைக்குள்ள போயிருக்கிறாரு, மேட்டிமைக்குள்ள போயிருக்கிறார். அதுதான் அங்க விழுகைக்கு கொண்டு போயிருக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா நம்ம யோசிச்சு கொள்ளணும்.
சுய நம்பிக்கையோட நாம இந்த நினைவு கூறுதலை ஆசரிச்சிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். அந்த நிற்கிறேன்ங்கிறது தான் என்னதுங்க? சுய நம்பிக்கை. நான் சரியாதான் பிரதர் இருக்கேன், நான் அப்படியெல்லாம் போய் சுய பரிசோதனை செய்யணும் ஜெபிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. டெய்லி நான் ரெகுலரா ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், வேதம் வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நல்ல ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நல்லா தான் போய்கிட்டு இருக்கிறேன். இல்ல நானும் சபைக்கு நல்லா தான் வந்து போயிட்டு இருக்கேன் பிரதர், அப்படியெல்லாம் ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரும் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு தவறுதல் நம்ம விழுந்து போறதுக்கு காரணமா இருந்துடலாம். ஒரு சமயம் நம்ம சரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயமே நிறைய நேரத்துல என்ன ஆயிடுங்க? தப்பா போயிடுங்க, தவறா இருந்துருங்க. நம்ம ஏற்கனவே இடையில ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேசியிருந்தோம் அதை பத்தி. நம்ம நிறைய நேரத்துல நல்லதுன்னு நினைக்கிற விஷயமே கெட்டதா இருந்துரும். எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு நல்லதுன்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பலிகள், சபை கூடுகைகள் எல்லாம் ரொம்ப அழகா நல்லதுன்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு வெறுப்பா இருக்கிறது, இது எனக்கு அருவருப்பா இருக்கிறது, இது எனக்கு அரோசிகமா இருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் சொன்னதுதான். பலி செலுத்துங்க, ஓய்வு நாட்கள் ஆசரிங்க, இந்த மாதிரி எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்றுங்கன்னு தேவன் சொன்னதுதான். அதைத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சாங்க. ஆனா செய்யும் போது இப்ப தேவன் என்ன தெரியுங்க சொல்றாரு? உன் பண்டிகை நாட்களில் எனக்கு விருப்பம் இல்லை. நம்மளும் கூட ஒரு நினைவு கூறுதலின் பண்டிகை ஆசரிக்க இருக்கிறோம். நீங்க ஆசரிக்கிற அந்த பண்டிகை மேல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரா? அப்ப நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்கிற காரியம் தேவனுடைய பார்வையில துக்கமா இருந்துரும், அருவருப்பா இருந்துரும். ஏன்? அவர் என்ன நோக்கத்தோட அதை சொன்னாரோ அந்த நோக்கத்தோட நம்ம செய்யலன்னு வைங்களே, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஒரு சுய நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நாம இதை எடுத்துடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? யோவான் 15:5. நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சுய நம்பிக்கையோட எதையும் செஞ்சிடாதீங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சரி பிரதர், இப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்ணி தான் ஆசரிக்கிறேன், அதுக்கப்புறம் அப்படியே சரியா இருப்பானா பிரதர்? எவ்வளோ விழுகைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரதர், பயமா இருக்கு. கவலையே வேண்டாம். அவர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு நாள் கூட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது. முழுக்க அவரையே சார்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பார்த்துட்ட முக்கியமான ஒரு காரியம், இந்த பஸ்காவை, இந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கிய குணலட்சணம் சுய பரிசோதனை. நம்ம கிட்ட இருக்கக்கூடாத ஒரு குணலட்சணம் சுய நம்பிக்கையோட நான் சரியாதான் இருக்கிறேங்கிற ஒரு மனநிலையில ஆசரிச்சிடக்கூடாது. தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? சுய பரிசோதனையோட இதை ஆசரிக்கணும். இப்ப கடைசியா நம்ம பார்க்கற காரியம், இது அபாத்திரமா. ஒரு சமயம் நான் சுய பரிசோதனையே செய்யல பிரதர், ஏனோ தானோங்கிற மனநிலையோடயே இருக்கிறேன், வீட்லயும் நிறைய சண்டை போட்டுட்டு இருக்கேன், வேலை செய்யற இடத்துலயும் ஓயாத போய் பேசுறேன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்குரிய எந்த சுபாவமும் இல்லை, இப்படித்தான் நான் போன வருஷமும் கூட ஆசரிச்சேன், ஒன்றும் நடக்கலையே, அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நான் ஆசரிச்சுட்டு போறேன். இப்படி எல்லாம் நீங்க சொல்றபடி எல்லாம் சரியா இருந்துதான் இதை ஆசரிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் பிரதர், அப்படியெல்லாம் நான் இறங்கி வந்தாலும் வாழ முடியாது, அதனால நான் ஏதோ எல்லாரும் ஆசரிக்கிறோம் அதே மாதிரி நானும் ஆசரிச்சுட்டு போறேன், அப்படிலாம் எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைச்சு ஒரு சமயம் இது அபாத்திரமாய் நம்ம ஆசரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 முதல் 1 கொரிந்தியர் 11:27 முதல். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். அவர் குற்றவாளியா அங்க ஆசரிக்கிறார். அவர் ஆசரிக்கும் போது அதை குற்றவாளியா ஆசரிக்கிறார். அதனால என்ன பண்ணணும்? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த நினைவு கூறுதல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்னா, நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கும், நம்மளை விட்டு கொடுக்கறதுக்கும், நம்ம வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யறதுக்கும் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
அப்ப என்ன பண்ணணும்னா நம்மளை நாமளே ஆராய்ச்சி பார்த்து நாம அந்த ஆசரிப்புக்குள்ள வரணும். ஏன் ஆராய்ச்சி பார்க்கணும்? எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் ஒரு சமயம் நானோ என்று கேட்காமல் ஒரு சுய நம்பிக்கையோட அபாத்திரமா ஆசரிச்சுட்டா என்ன நடக்கும்? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். ஒருத்தர் ஆசீர்வாதமா அதை அனுசரிக்கிறார், இன்னொருத்தர் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி ஆசரிக்கிறார். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நான் ஒவ்வொரு வருஷமும் கேட்கிற கேள்விதான். இப்போ ஒரு சபையில 50 பேர்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு. இப்ப நம்ம எல்லாருமே சத்தியம் கேட்டிருக்கிறோம், ஆண்டவரோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், வார வாரம் சபை கூடுகையில கலந்துக்கிறோம், இந்த பஸ்கா ஆசரிப்புக்கான சத்தியங்கள் எல்லாத்தையும் கேட்கிறோம், நல்ல விதமா பங்கு பெறுறோம். 50 பேர். இதுல பாத்திரவான்களா எத்தனை பேர் ஆசரிப்பாங்க, அபாத்திரவான்களா எத்தனை பேர் ஆசரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ்ஸிங். வெரி குட். 50 பேர்ல பாத்திரவான்களா ஒரு 40 பேர் ஆசரிக்க வாய்ப்பு இருக்கு. இருதய கடினத்துல ஏனோ தானோன்னு ஒரு பயபக்தி இல்லாம எத்தனை பேர் ஆசரிக்க வாய்ப்பு இருக்கு? 10 பேர் ஆசரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்போஸ்தலன் பவுல் என்ன தெரியுங்களா சொல்றாரு? திருப்பி போடுறார். 10 பேர் தாங்க ஒரு பாத்திரவான ஆசரிப்பாங்க, 40 பேர் அபாத்திரவான தாங்க ஆசரிப்பாங்க அப்படிங்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம், கவனிங்க, இது நிமித்தம். எப்படி? தன்னைத்தான் சோதித்து அறியாம ஆசரிக்கிறது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும். உங்களில் நம்ம என்ன நினைச்சோம்? 50ல 40 தான் அநேகர், 10 சிலர் இல்லைங்களா? இப்ப ஆசரிக்கிறதுல என்ன சொல்றாருங்க? அநேகர் என்ன ஆயிடுவாங்களாம்? அபாத்திரமா ஆசரிச்சிருவாங்களாம். அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? உங்களில் அநேகர். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அபாத்திரமாய் ஆசரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமை என்ன ஆயிடும் அப்படின்னா, ரொம்ப பயப்போட இருக்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய பேரு எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் உணர்வே அடைய மாட்டாங்க. கேட்டுட்டு வெளியே போனதும் தொடச்சி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? தொடச்சி போட்டு போறதுன்னா, என்ன பிரதர் இன்னைக்கு சத்தியம் கேட்டீங்க? அது பிரதர் என்ன சொன்னாரு, அந்த 1 Corinthians 11 இருந்து தான் சொன்னாரு, ஆனா என்ன சொன்னாருன்னா தெரியாது. இதான் தொடச்சி போட்டு போறது. அந்த சிந்தையே இருக்காது, அந்த உணர்வே இருக்காது. அப்படியே அந்த உணர்வு இருந்தா கூட வீட்டுக்கு போக போக குறைஞ்சு அந்த ஆட்டோவில் ஏறி அந்த இறங்கி அந்த கடையில பொருள் வாங்கி அந்த கறிக்கடைக்கு போயிட்டு போகும்போது என்ன ஆயிடும்? அது காணாம போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் அநேகர் அந்த மாதிரி ஆகுறது. ஏன்னா பிரியாணிங்கிறது ஏதோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ சாப்பிட்டா எப்படி இருக்கும் நமக்கு? அது ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டெய்லி பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது சாதாரண ரேஷன் அரிசி சாப்பாடு மாதிரி ஆயிடும், கஞ்சி மாதிரி ஆயிடும். ஏன் அப்படின்னா டெய்லி இதாகுது இல்லைங்களா? சத்தியம் நமக்கு நிறைய கிடைக்க என்ன தெரியுங்களா ஆயிடும்? இந்த சத்தியத்தோட மதிப்பு நமக்கு குறைஞ்சு போகுதுங்க. ஆதியிலேயே அப்போஸ்தலன் பவுல் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இன்னைக்கு நம்ம நிலைமையை எடுத்துக்கங்க. அன்னைக்கு கெட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எப்படிதான்? ரொம்ப கம்மிங்க. ஒருத்தர் கெட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? அவரு ஒரு பாவம் செய்யணும்னா அந்த பாவம் செய்யற இடம், இப்ப உதாரணத்துக்கு ஒரு விபச்சாரம்னு எடுத்துக்கோமே. பவுல் காலத்துல ஒருத்தர் விபச்சாரம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கு போகணும், அந்த சிந்தனைக்குள்ள போகணும் இல்லைங்களா? ஒரு களியாட்டத்துக்குள்ள போகணும்னா அவர் அங்க அந்த களியாட்டு இருக்கிற அரங்கத்துக்கு போகணும். அங்க போய் தான் அவர் என்ன பண்ணணும்னா அந்த தவறை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு தூரம்டா, அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க போயிட்டு இருக்கு இப்படி நினைச்சாங்கனாலே பாதி பாவம் அவங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா இந்த நாட்கள்ல வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே நம்ம அத்தனை பாவத்தையும் செய்யறதுக்கு என்ன இருக்குங்க? அவ்வளோ ஏதுக்கள் வந்தாச்சு. அப்ப அன்னைக்கே அநேகர் இதை அபாத்திரமா ஆசரிப்பாங்கிறாரே, இன்னைக்கு எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, அந்த ஒரு பயபக்தி நமக்கு ரொம்ப அவசியம்னு சொல்றேங்க. அப்ப சத்தியம் கேட்டுட்டதுனாலயோ, சபைக்குடியை சரியா ஆசரிக்கிறதுனாலயோ, சரிங்களா, உடன்படிக்கை பண்ணிட்டேங்கிறதுனாலயோ நம்ம ஆசரிக்கிற பஸ்காவை நினைவு கூறுதலை தேவன் அங்கீகரிச்சிட மாட்டார்.
என்ன மனநிலை அங்க காமிக்கிறோம், என்ன பயபக்தி காமிக்கிறோம், உண்மையிலேயே என்னென்னத்தையெல்லாம் விட்டுட்டு எங்கெங்க சரி செய்ய வேண்டிய காரியத்துக்கு என்னென்ன முயற்சி எடுத்தோம் அதை பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வாப்பா வா வந்து உட்காரு, பாடம் கேட்டியா, பரவாயில்ல, முழங்கால் போட்டியா, நீ எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாரு. இல்ல அப்படின்னு வைங்களே, எதுக்கு நீ வந்த, எதுக்கு நீ உட்கார்ற, எதுக்கு இந்த முழங்கால் போடுற, எதுக்கு இந்த பாசாங்கெல்லாம் பண்ற, எனக்கு இதன் மேல் பிரியம் இல்லை, நீ அனுசரிக்கிற இந்த பண்டிகையை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு பாருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்ல வந்துட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப இத நிமித்தம் உங்களில் அநேக பலவீனர். என்ன அது பலவீனம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, போன தடவை பஸ்கா ஆசரிச்சுட்டு போனேன், சுகர் தாசி இருந்தது, இப்ப கம்மியாயிடுச்சு போத, முன்னையெல்லாம் முழங்கால் வலியோட வந்துகிட்டு இருந்தேன், இப்ப பஸ்கா ஆசிச்சோம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், நல்லா நடக்கிறேனே. ஆனா தப்பெல்லாம் இருக்கத்தான் செஞ்சுச்சு, ஆனா அப்படியெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் ஆகலையே, நல்லா தான் இருக்கிறேன், பலகீனமெல்லாம் ஒன்றும் இல்லை. வியாதியா? அப்போ கூட அடிக்கடி ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த பஸ்காவை ஆசரிச்சுட்டு போனதுனால எனக்கு நிறைய வியாதி இப்போ என்ன ஆகுறது இல்லை, வர்றதே இல்லையே. நீங்களாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் சரியா தான் ஆசரிச்சேன் அப்படின்னு நினைச்சோம்னா, இது வெளிப்பிரகாரமான பலகீனத்தையோ வியாதியோ மரணத்தையோ சொல்லல. எதை சொல்லுதுங்க? ஆவிக்குரிய பலகீனம் நமக்குள்ள வந்துடும். இப்ப ஒரு சரீர பிரகாரமான பலகீனம் வந்தா என்ன பண்ணுவோம்? முன்னையெல்லாம் அவ்வளவு தூரம் நடப்பேன் பிரதர், இப்பெல்லாம் கொஞ்ச தூரம் நடந்தாலே முட்டியெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் ஓஞ்சி போகுது. இது என்னது? பலகீனம். இது எங்க தெரியுங்களா வந்துடும்? ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த பலகீனம் வந்துடும். முன்ன மாதிரியான இப்ப சபைக்கு போறதுல ஒரு விருப்பம் வரவே மாட்டேங்குது பிரதர். ஏன் தான் ஞாயிற்றுக்கிழமை வருதோன்னு இருக்கு. இந்த பலகீனம் வந்துடும், நமக்கே தெரியாது. வியாதி வந்துடும், ஆவிக்குரிய வியாதிகள் வந்துடும். கண் சரியா தெரியாது. இந்த கண்ணை சொல்லலைங்க, ஆவிக்குரிய கண் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, பைபிள் படிச்சா எழுத்துக்களா தான் இருக்குமே ஒழிய தேவன் அதுல இருந்து நம்ம கிட்ட எதுவுமே என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. தெரியாது, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அடுத்து பசி எடுக்காது, இதான் வியாதி. டாக்டர்கிட்ட போன உடனே அவர் கேட்பாரு, நல்லா பசி எடுக்குதுங்களா, நல்லா மோஷன் யூரின்லாம் நல்லா போகுதுங்களா? இதான் டாக்டர் ஃபர்ஸ்ட் உங்களெல்லாம் அப்படித்தானே கேட்பாரு. எங்க ஊர்ல எல்லாம் டாக்டர் அப்படித்தான் கேட்பாரு, சரிங்களா? அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, பசி எடுக்கிறது இல்லைன்னா வியாதி. எனக்கு வசனம் வாசிக்கிறதுக்கு, சத்தியம் கேட்கறதுக்கெல்லாம் விருப்பமே வரமாட்டேங்குது பிரதர். அபாத்திரமாய் நினைவு கூறுதல் ஆசரிச்சிருந்தோம்னா இது நமக்குள்ள அங்க நடக்கும். அடுத்து கழிவுகள் சரியா வெளியே போயிருக்கணும். யூரின் நல்லா போகுதுங்களா, மோஷன் நல்லா வெளியே ஃப்ரீயா போகுதா அப்படின்னு கேட்பாங்க. பாவ கழிவுகள் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கணும். ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை தான். டாக்டர் கிட்ட போன உடனே நாக்க நீட்ட சொல்லி என்ன பண்ணுவாரு, டார்ச் அடிச்சு பார்ப்பாரு. இது எதுக்குங்க? நம்ம பேச்சுகள் சரியாக இருக்குதா, உலக பிரகாரமான பேச்சாவே நம்மளுடைய பேச்சுகள் இருக்குதா? இதான் ஆவிக்குரிய வியாதி நமக்குள்ள வந்துருச்சுங்களுக்கு அர்த்தம். முன்னையெல்லாம் எங்க யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அதிகமாய் சத்தியத்தை குறிச்சு பேசுவோம். இப்ப எப்ப பார்த்தாலும் உலகத்தை குறிச்சு அதிகமா பேச ஆரம்பிச்சிருப்போம். நமக்கே தெரியாது ஆவிக்குரிய வியாதி வந்திருக்கும். மரணம், சரீர பிரகாரமான மரணம் வந்துட்டா ஈஸியா தெரிஞ்சிடும். சரீர பிரகாரமான மரணம் வராது, ஆவிக்குரிய மரணம் வந்திருக்கும். உள்ளான மனுஷன் என்ன ஆயிடுப்பாரு, செத்து போயிருப்பாரு. அது வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள. நம்ம என்ன யோசிச்சிடக்கூடாதுன்னா, போன தடவை நினைவு கூறுதலை ஆசரிச்சேன், ஒரு சில தப்பு சண்டையோட தான் வந்து ஆசரிச்சேன், நல்லா தானே இருக்கேன், இந்த வருஷமும் நினைவு கூறுதலை அப்படித்தான் ஆசரிக்க போறேன், அதுக்கு முதல் வருஷம் கூட அப்படித்தான் இருந்தேன். தெரியாதுங்க, நம்ம செத்துக்கிட்டே வர்றோம், ஆவிக்குரிய வியாதிக்குள்ள போய்கிட்டே இருக்கோங்கிறது நமக்கே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா சரியாயிடும். இது உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது சரீர பிரகாரமா நடக்கிற விஷயம் இல்ல, ஆவிக்குரிய மரணம். இது நமக்கே தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல சொல்ல முடியும். ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன், ஐயோ இவங்க, அதாவது பிற பரிசோதனை கிடையாது, நல்ல அவங்களோட பழகின விதத்துல அடைய இப்படி இருக்காங்களே, எப்படியோ ஆண்டவரேன்னு சொல்லி அவங்களுக்காக பிரேயர் கூட பண்ணியிருக்கிறேன். சரியா அந்த பஸ்கா ஆசரிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆவிக்குரிய ஜீவத்தையே இழந்தவங்களா இருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப பயப்படணுங்க இந்த ஒரு காரியத்துக்கு. இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் பார்த்துட்டு ஒரு காரியம், நினைவு கூறுதல், அதனுடைய முக்கியத்துவம் பார்த்தோம். என்ன முக்கியத்துவம்?
இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த முதல் பிரமாணம் அது அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, இந்த நினைவு கூறுதலினுடைய ஆசீர்வாதம் கூட நம்ம பார்த்தோம். இந்த ஆசீர்வாதம் கடைசி நாள்ல நம்ம எழுப்பப்படுவோம். அவருக்குள்ள நம்ம என்ன ஆகுவோம்னா நிலைச்சிருக்கிறோம். ஒரு வருடத்தை புதுப்பித்துக் கொள்கிறோம். கடந்த கால பாவங்கள் நமக்கு இதன் மூலமா மன்னிக்கப்படுதுன்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து, இதை ஆசரிக்கும் போது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் நம்ம பார்க்கும்போது சுய பரிசோதனை இருக்கணும், பிற பரிசோதனை இருக்கக்கூடாது. அடுத்து, தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும். சுய நம்பிக்கை நமக்குள்ள என்ன ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்து, அபாத்திரமாய் ஆசரிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் போது பலவீனம், வியாதி, மரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் நினைவிலை கொண்டு வரப்போகிற அந்த நினைவு கூறுதலை பாத்திரவான்களாய் பாத்திரவதிகளாய் ஆசரிப்பதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.